வணக்கம். ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் வாக்கு. பாகம் 3. குருவாக ஒருவர். கடவுள், குரு, சுயம் யாவும் ஒன்றுதான். குரு எப்போதும் சுயத்தின் ஆழத்தில் உறைகிறார். அவர் தனக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் பேதம் பார்ப்பதில்லை. அவர் தெளிவானவர், கட்டுகள் அற்றவர். அவரைச் சுற்றி உள்ளவர்களோ கட்டுக்குள் இருக்கிறார்கள், அறியாமையில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு மெய்யான பரம்பொருளை அடையவும் தன்னை வழிநடத்திச் செல்லவும் ஒரு குரு தேவை. அவனுக்கு ஸ்பரிசத்திலோ மௌனத்திலோ நயனத்திலோ தீட்சை வழங்கப்படுகிறது. குருவின் அருள் கடல் போன்றது. நீங்கள் கோப்பையில் முகந்து திரும்பினால் அது யார் குற்றம்? பெரிய பாத்திரத்தில் முகந்து வருவது உங்கள் பொறுப்பு. குருவின் அருள் எப்போதும் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள பயிற்சி தேவை. கழுத்தளவு தண்ணீரில் இருந்து கொண்டு ஏன் தாகம் தாகம் என்று கத்துகிறீர்கள்? குரு மனித வடிவில்தான் இருந்தாக வேண்டும் என்பது இல்லை. தத்தாத்ரேயருக்கு 24 குருக்கள். அவை மூலப்பொருட்கள். எந்த வடிவில் எது இருப்பினும் அது அவருடைய குருதாம். குரு கண்டிப்பாக தேவை. 2 விஷயங்கள் செய்யப்பட வேண்டியது. முதலில் உங்களுக்கு வெளியே ஒரு குருவை கண்டுபிடிப்பது, அத்துடன் உள்ளே இருக்கும் குருவை அறிவது. இந்த மனம் ஒரு வானம். உணர்வுகளின் பிடியில் இருந்து ஒருவனை மீட்டு வரவும் வழிநடத்தவும் ஒரு குரு தேவை. உபதேசமும் தீட்சையும் அளிக்கிறவரே குரு. 2ம் பிரிக்க முடியாதவை. தீட்சையின்றி உபதேசம் இல்லை. குருவின் அருளை பெற்றவர் காக்கப்படுவார், ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. பக்தி மார்க்கம் என்பதும் உங்களை ஒப்புவித்துக் கொள்வதும் ஒன்றேதான். எல்லா பொறுப்பும் குருவின் மீது விழுகிறது. என்னிடம் ஒப்புவித்து விடுங்கள், உங்கள் மனதை அடக்குகிறேன். சரணாகதியாகிவிடுங்கள், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். 2 வழிகள்தாம் உண்டு. ஒன்று நான் யார் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வது, அல்லது குருவிடம் சரணாகதி அடைவது. சரணாகதியில் மனம் அசைவற்றிருப்பதும் குருவின் கருணையை புரிந்து கொள்வதும் ஆகும். அதற்கு உண்மையான முயற்சியும் ஞாபக சக்தியும் தேவை. அது குருவின் அருளால் சாத்தியம். அஞ்ஞானத்தால் பிறவி எடுத்த ஆன்மாவுக்கு குரு அருளால் தாம் சுய பாவம் விலகலாகும். நீ கல்விக்கடலை கரை கண்டதாக இருமாப்புற்றிருக்கின்றாயே, உன்னை நீ கண்டதுண்டா? கலைகள் யாவும் கற்றதாக நினைக்கிறாயே, உன்னை நீ கற்றறிந்திருக்கிறாயோ என்று குருவானவர் கேட்க சீடன் தனது நிலையுணர்ந்து வெட்குவான். குருவின் அருளால் மட்டுமே அவன் தன்னை அறியக்கூடும் என்பது அதனால் தெளிவு. குருவின் அனுக்கிரகம் எவ்வளவு என்பது மன வாக்கிற்கு அடங்கியதன்று. யானை சிம்ம சொப்பனம் கண்டு விழிப்படைகிற மாதிரி சீடன் குருவின் கிருபையில் அஞ்ஞானம் விட்டு மெய்ஞான விழிப்படைகிறான். பக்குவம் உள்ள சிலருக்கு ஈசனே அறிவுக்கறிவாக நின்று தத்துவங்களை உணர்த்தலுண்டு. அப்படித்தான் அவர்கள் குருவின்றி அறிவறிந்தது. சுய ஒழுங்கு பற்றி ஏன் அநேக வழிவகைகளை தேட வேண்டும்? குருவின் கூட்டுறவு போதுமே. தெற்கத்தி தென்றல் காற்று குளுமையாக வீசும்போது விசிறியதற்கு? சத்குரு ஆத்மாவில் நிலையாக உறைகிறவராய், எல்லாரிடத்தும் ஒத்த நோக்குடையவராய், எந்நிலையிலும் அசைக்க முடியாத தைரியமுடையவராய் இருப்பவரே சத்குரு. மனம் யாரிடம் வேண்டுமானாலும் வசப்படும், யார் வேண்டுமானாலும் அதனை வசப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் யாரிடம் சாந்தமும் பொறுமையும் பெருந்தன்மையும் இருக்கிறதோ அவரே சரியான குரு. பயிற்சி அளிக்கிறவரா குரு? இல்லை, பயிற்சி செய்தவரை இளைப்பாற்றுகிறவரே குரு.
ஆத்மாவை உணரும் வரை குருவின் வழிகாட்டல் அவசியம். அகந்தை 1000 யானைக்குச் சமம். குருவின் சக்தியோடு ஒப்பிடும்போது அந்த யானைகளின் சக்தி ஒன்றுமே இல்லை. குரு உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அதற்காக உங்கள் தேடுதலை நீங்கள் நிறுத்திவிடாதீர்கள். குரு என்பது ஆத்மாவன்றி வேறெது? மானை காட்டி மானை பிடிப்பது போல் கடவுள் மனித உருவில் குருவாக வந்து நம் அறியாமையை போக்குகிறார்.